நம்ம தேவதாஸ் மாதிரி வீணையோட இருக்காரு. குடோனுடைய செல்ல பிள்ளைன்னு சொல்லலாங்கண்ணா. ரொம்ப டிமாண்டான ஒருத்தர். இந்த ரெண்டு முகத்துல இருந்தும், இந்த கேப்போடைய ரெண்டு முகத்துல இருந்து பார்த்தாலும் விநாயகருடைய முகவாட்டம் நல்லா உங்களுக்கு தெரியுங்கண்ணா. ஒரு பிள்ளையரு ஒரு ரகடான ஒரு தோரணையில இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மாடல்ல நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெயிண்டிங்ல இது ஒரு டிஃப்ரெண்ட் பெயிண்டிங்கை காட்டியிருக்கணும். ஆனா இவரை பத்தி சொல்லணும்னா இவர் தாங்க எங்க குடோனோட ரொம்ப செல்ல பிள்ளைண்ணா. அதுல 8 அடியில் எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ல வேணும்னாலும் எல்லாருமே விரும்புற மாதிரியான மாடல்ஸ் எல்லாமே இருக்குங்கண்ணா. ஆனா இவர் தானே நம்ம குடோனோட தாதான்னு சொல்லலாம்ண்ணா. கையில கத்தி வச்சுட்டு பயங்கரமா அப்பா கூட இருக்கிறாருங்கண்ணா. போன வாட்டியே பயங்கரமா ட்ரெண்டான வரும்ண்ணா. நம்ம வந்து மயில் தொகையில இருக்காரு, 3 சிங்கம் வந்துடும். ஆனா இவர் வந்து ஒரு ராஜ பார்வையில உட்காந்துட்டு இருக்க ஒரு மாடலுங்கண்ணா. 5 வகையில வந்துடும்ண்ணா. 5 தலை பாம்பு மாதிரி 5 வகையில உங்களுக்கு வந்துடும்ண்ணா. நம்ம அரக்கனை கொல்ற மாதிரியான ஒரு மாடல். இது பாத்தீங்கன்னா ஒரு உலக உருண்டை வந்துடும்ண்ணா. இதோட சேர்த்து ஒரு மயில் ஒரு சிங்கம் வந்துடும். அடுத்த செல்ல பிள்ளைனா 10 அடியில் இருக்கக்கூடிய 6 பேக்னா இது ரொம்ப டிமாண்டான ஒருத்தர் தான். வணக்கம்ண்ணா. வணக்கங்க. நம்ம கடை பேர் சொல்லுங்க, நம்ம கடை எங்க லொகேட் இருக்குங்கிறத வியூவர் சொல்லுங்க. வணக்கங்க. நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெற்றி விநாயகர் கலைக்கூடம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பச்சனம்பட்டிக்கு முன்னாடி பாட்டப்பன் விளைவுல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா காமாண்டப்பட்டி பிரிவு, அதாவது நீங்க ஓமனூர்ல இருந்து மேட்டூர் போற ரோட்ல வர வழியில காமாண்டப்பட்டி பிரிவு, அங்கேயும் ஒரு நம்மளுடைய பிரான்ச் ஒன்று ரோட்லயே இருக்கு. வரவங்களுக்காக அங்க ரோட்லயும் ஒண்ணு இருக்கு. இங்க ஊருக்குள்ள வந்தா பெரிய பெரிய சிலைங்கள்லாம் இங்க இருக்கு, அங்க ஒரு சின்னதும் இருக்கு. ஆமாங்க. நம்ம கிட்ட எத்தனை அடியில இருந்து எத்தனை அடி வரைக்கும் சொல்லுங்க. நம்ம அரசாங்க அப்ரூவல் கொடுத்த அடி வரைக்கும் நம்ம, அதாவது 6 அடியில இருந்து 10 அடி வரைக்குமே நம்ம கிட்ட சிலைங்க போயிட்டு இருக்குங்க. என்ன மாதிரி சிலைனா என்ன மாதிரி பெயிண்டிங் நம்ம, அதாவது நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா பழைய மாடல் டிசைன்ஸ் எல்லாமே, அதாவது அந்த காலத்து மாடல்ல இருந்து இப்போ பசங்க எதிர்பார்க்குற யங்ஸ்டர்ஸ் எதிர்பார்க்குற 6 பேக் மாடல்ல இருந்து பாம்பே மாடல்ல இருந்து, எனக்கு முகமே வந்து பாம்பே மாடல் லுக் இருக்கணும், தலப்பாக்கட்டு இருக்கணும், இல்லை இந்த மாதிரி வேற வேற டிசைன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற எல்லா அப்டேட் மாடலுமே இங்க நீங்க அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து பார்க்கலாம். எல்லாமே கிழங்கு மாவுல செஞ்ச, கூழ் மாவு பேப்பர்ல செஞ்ச கணேசா தான் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த பிஓபின்றதே கிடையாது. பெயிண்டிங் எல்லாமே வாட்டர் பெயிண்டிங் தான். அரசாங்கம் என்ன நமக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்களோ அந்த வாட்டர் பெயிண்டிங் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். வாட்டர் பெயிண்டிங்ல எங்களால என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான பெயிண்ட்ஸை மட்டும்தான், தரமான பெயிண்டிங் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். சரி, ஓகேண்ணா. நம்ம கிட்ட இருக்க விநாயகர் சிலை மாடல் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட என்னன்னா தரமான நம்ம ஒரு 6 பேக்ஸ், இப்போ யங்ஸ்டர்ஸ் அதிகமா எதிர்பார்க்குற 6 பேக்ல இருந்தோ இல்ல வந்து 2-3 வாகனம் இருக்கிற மாதிரி, எனக்கு வந்து ஒரே வாகனம் வேண்டாம், ஒரு 2-3 வாகனம் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்றதுனால இருக்கு. இல்ல எனக்கு அப்பாவோட இருக்கணும், இல்ல தம்பி முருகரோட இருக்கணும், சிவனோட இருக்கிற மாதிரியா இருந்தாலும் அந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா வாங்க, காமிங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 அடியில இருந்து 10 அடிக்கும் வரைக்கும் வருவாருங்கண்ணா. இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு விநாயகர் பிளஸ் வந்து கீழே வந்து ஒரு வாகனர் ஒருத்தர் இன்னொருத்தரும் வருவாரு. இது ஒரு மாடல் இருக்குங்கண்ணா. இது 10 அடி வருங்கண்ணா. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த மீனவர்கள் அந்த சைட்ல இருக்கவங்க அதிகமா விரும்பக்கூடிய ஒரு மாடல்னா, இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கப்பல் வருங்கண்ணா. ஆமாங்கண்ணா, கப்பலோட இது கருடர் வாகனம்னு சொல்லுவாங்கண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 முகத்துல இருந்தும், இந்த கேப்போட 2 முகத்துல இருந்து பார்த்தாலும் விநாயகரோட முகவாட்டம் நல்லா உங்களுக்கு தெரியுங்கண்ணா. இது உங்களுக்கு 10 அடி வந்துருங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரக்க மாடல்னு சொல்லலாங்கண்ணா. இப்ப இருக்கிறதுல வந்து ஒரு ரகடான பீஸ் வேணும், எனக்கு ஒரு பிள்ளையரு ஒரு ரகடான ஒரு தோரணையில இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மாடல்ல நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய லைக் பண்ணலாங்கண்ணா. இது உங்களுக்கு 9 அடி 10 அடி கணக்கு வந்துருங்கண்ணா. சிங்கத்தை வந்து அறக்குற மாதிரியான ஒரு மாடலுங்கண்ணா. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடோனுடைய செல்ல பிள்ளைன்னு சொல்லலாங்கண்ணா. ரொம்ப டிமாண்டான ஒருத்தர். பிள்ளையாரு இப்ப எதிர்பார்க்கக்கூடிய மாடல்ல நம்ம கிட்ட 2 மாடல்ல கலெக்ஷன் இருக்குங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 அடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல்லாம் இருக்குங்கண்ணா. அடுத்தது 10 அடியிலயும் ஒரு மாடல் இருக்குங்கண்ணா. அந்த மாடல் நான் உங்களுக்கு காட்டுறேங்கண்ணா. இவரு 6 பேக் மாடலுங்கண்ணா. ஆமா, மலை மேல ஒரு மாடு வாகனத்துல உட்காந்து இருப்பாரு, காலையில உட்காந்து இருக்க மாடல். நன்றி. ஆனா இவர் வந்து நம்ம போட்ல உட்காந்துட்டு இருக்கிறவர்னா, இவர் போட்டோட இவருடைய வாகனமும் இவர் கூட வந்து டிராவல் பண்ற மாதிரி ஒரு நல்ல மாடல் தானா. இது உங்களுக்கு 9 அடி வந்துருங்கண்ணா. 9 அடி வந்துருங்கண்ணா. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெயிண்டிங்ல இது ஒரு டிஃப்ரெண்ட் பெயிண்டிங்கை காட்டியிருக்கணும். என்னன்னா நமக்கு நார்மலா நம்ம கணேசருடைய பழைய முகம்னா யானை முகம், இந்த யானை முகம் பெயிண்டிங் வந்து முகத்துல காமிச்சு அதுக்கு கான்ட்ராஸ்டான என்ன கலர் பெயிண்டிங் பெஸ்டா பண்ண முடியுமோ அதை இதுல போட்டு
ஒரு 3 வாகனம்னா, அதாவது 2 மாடு ஒரு 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 கரவரோட ஒரு வாகனத்தோட உங்களுக்கு 3 வாகனத்துல இவர் வந்திருக்க மாடலுங்கண்ணா. இப்போ வந்துட்டு இருக்க புது மாடல்னா இந்த ஃபேஸ் நாங்க இப்போ புதுசா காமிச்சிருக்கோம்ண்ணா. இது உங்களுக்கு 9 அடி வந்துருங்கண்ணா. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பாக்குற மாதிரி பின்னாடி ஆர்ச் இருக்குங்கண்ணா. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் இருக்காரு. அந்த வாகனம் நம்ம அந்த பழைய காலத்து பாம்பு வாகனத்துல கிருஷ்ணர் இருக்கிறதோட சேர்த்து பின்னாடி ஆர்ச்சோட சேர்த்து இவரை கொடுத்துருக்கோம்னா. இதுல ஒரு சிங்க வாகனமும் வந்திருக்குங்கண்ணா. ஆனா இது உங்களுக்கு 9 அடி வந்துருங்கண்ணா. ஆனா இவர் வந்து சொல்லணும்னா இவரால் நம்ம தேவதாஸ் மாதிரி வீணையோட இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா வீணையோட வந்திருக்க ஒரு மாடல்னா இதோட சேர்த்து 3 சிங்க வாகனமும் உங்களுக்கு வந்துருங்கண்ணா. 3 சிங்கமும் இங்க இருக்குங்கண்ணா. பிளஸ் வந்து ஒரு மயில், அது கூட சேர்ந்து அவருடைய தம்பி முருகரும் இருக்காருங்கண்ணா. இந்த மாடலும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் மாடலா தானே இருக்கும். பாம்பு வாகனத்துல இருக்காருண்ணா. ஒரு 10 அடியில ஒரு பெரிய பீஸா எடுக்கிறவங்களுக்கு இது நல்ல செயலா அகலமா வந்துரும்ண்ணா உங்களுக்கு. ஆனா இது 10 அடி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிரசன்டேஷனா மாடலா இருக்குங்கண்ணா. ஆனா இவரு தானே நம்ம குடோன்ல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அடுத்த செல்ல பிள்ளைனா 10 அடியில இருக்கக்கூடிய 6 பேக்னா இது ரொம்ப டிமாண்டான ஒருத்தர் தான். நீங்க 10 அடியில எனக்கு வந்து ஒரு 6 பேக் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இவரை வந்து பார்க்கலாம். தரமா இருக்குங்கண்ணா. நம்ம கிட்ட அவரோட வியூ உங்களுக்கு நல்லா இருக்குங்கண்ணா. ஆமாங்கண்ணா. 7-7.5 அடிக்கு வந்துருங்கண்ணா உங்களுக்கு. ஆனா இவர் வந்து பத்தி சொன்னா இவரும் அதேதானா நம்ம கணேசர் அவரோட தம்பி முருகரோட இருக்கிற மாதிரி ஒரு பிக்கு தானா இது, ஒரு சிலை தானா இது. இதுலயும் 3 வாகனம் உங்களுக்கு வந்துருங்கண்ணா. 3 சிங்கம் வந்துடும், ஒரு பாம்பு 5 வகையில வந்துடும்ண்ணா. 5 தலை பாம்பு மாதிரி 5 வகையில உங்களுக்கு வந்துடும்ண்ணா. 10 அடியில் எடுக்கிறவங்களுக்கு இது உண்மையாலுமே ஒரு நல்ல விகாரமான ஒரு பீஸா தானே இருக்கும். அகலமும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 அடிக்கு மேல வந்துடும். ஆனா இவர் தானே நம்ம குடோனோட தாதான்னு சொல்லலாம்ண்ணா. கையில கத்தி வச்சுட்டு பயங்கரமா அப்பா கூட இருக்கிறாருங்கண்ணா. அவரும் ஒரு கோவக்காரு. அவர் வந்து ட்ரெயின் பண்ண இவரு ஒரு கோவக்கார மாதிரி ஒரு நல்ல பீஸ் தான். தலையில வந்து அவருடைய தம்பி வாகனம் இருக்கிற மாதிரிங்கண்ணா. இது ஒரு மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்குண்ணா. இது 10 அடி எடுக்குதுண்ணா. உங்களுக்கு 10 அடியில பீஸ் பாக்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல பீஸா இருக்குங்கண்ணா. ஆனா இவரும் நமக்கு 10 அடியில இருக்கக்கூடிய ஒரு நல்ல பீஸ்னா. அவர் அப்பாவோட அவங்க அப்பாவுக்கு அர்ச்சனை பண்ற ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இது ஒரு நல்ல மாடல்னா. 10 அடியில இது பாக்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல பீஸா இருக்கும்னா. அகலமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 அடி வந்துருங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இதுவும் தலப்பாக்கட்டு மாடல்னா. ஆமாங்கண்ணா. இதுவும் நம்ம இருக்கக்கூடிய பிரசன்டேஷன்ல இது ஒரு டிஃப்ரெண்ட்னா. நீங்க பார்த்த நார்மல் பாடி கலர்ல அதே யானை முகத்தோட இவர் வந்துருவாருங்கண்ணா. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் யங்ஸ்டர்ஸ் விரும்பிட்டு இருக்க ஒரு ட்ரெண்டலான மாடல இதுவும் ஒண்ணுண்ணா. இது பாத்தீங்கன்னா ஒரு உலக உருண்டை வந்துடும்னா. இதோட சேர்த்து ஒரு மயில் ஒரு சிங்கம் வந்துருங்கண்ணா. இதுவும் பீஸ் உங்களுக்கு நல்லா அகலமா இருக்கும்னா. ஒரு 9 அடி 10 அடியில பாக்குறவங்களுக்கு இது உண்மையில ஸ்டாண்டிங் மாடல் தானா. இது இப்ப நம்ம கிட்ட அப்டேட் ஆயிட்டு இருக்க இன்னொரு மாடல்னா. இது ஸ்டாண்டிங் மாடல்ல இது ஒன்று புது மாடல்னா. ஆமாங்கண்ணா. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரக்கனை கொல்ற மாதிரியான ஒரு மாடல்னா. கொஞ்சம் ஒரு ரகடான ஒரு பீஸா தானே இருக்கும். இது இன்னும் பெயிண்ட் பண்ணலன்னா பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பீஸ் வந்து ஒரு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பீஸ்ல இது ஒன்னாவே கண்டிப்பா கலெக்ஷன் நல்லா இருக்கும். இப்போ யாராவது வந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வேணும், எங்களுக்கு வேஸ்ட் இந்த கலர் வேணும், எங்களுக்கு பாடி இந்த கலர் வேணும், எங்களுக்கு சிங்கம் இந்த கலர்ல வேணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அந்த மாதிரி நம்ம பெஸ்டா நம்ம அந்த பெயிண்டிங்ல நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்ஸ்ண்ணா. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு சைடு சிட்டிங் மாடல் தானா. இது வந்து திண்டு மேல உட்காந்துட்டு பிளஸ் பக்கத்துல ஒரு சங்கு ஒரு மாடல் ஒன்று வந்திருக்குங்கண்ணா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சில அகலம் மட்டுமே உங்களுக்கு 7 அடிக்கு பக்கமா வருதுங்கண்ணா. ஆனா இவர் வந்து ஒரு ராஜ பார்வையில உட்காந்துட்டு இருக்க ஒரு மாடலுங்கண்ணா. இவர் கிட்டத்தட்ட வந்து மட்டும் அகலம் மட்டுமே இந்த லென்த் மட்டுமே உங்களுக்கு வந்து 9 அடி வருதுங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா 2 மாடும் ஒரு மயில் மொத்தம் 3 வாகனம் இருக்குங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ஆமா ரதத்துல போற மாதிரி இருக்குங்கண்ணா. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு சரியா 10 அடி வந்துருங்கண்ணா. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா அம்மாவோட இருக்கிற மாதிரியான ஒரு மாடல் தானே. சிவன் பார்வதி இருக்காங்க. பிளஸ் வந்து அவருடைய இயற்கையான ஒரு உருவம் யானையில ஒரு உருவத்துல இருக்காருங்கண்ணா. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டியே பயங்கரமா ட்ரெண்டானாருன்னா. நம்ம வந்து மயில் தொகையில இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மாடல்ல டிமாண்டான மாடலா இது போயிட்டு இருக்குங்கண்ணா. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போதைக்கு ஒரு பீஸ் தானே இருக்கு. மீது எல்லாம் புக்கிங் ஆயிடுச்சுங்கண்ணா. ஆமா ஃபுல் தொகை விரிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு அகலம் மட்டுமே இது 8 அடி வந்துரும்ண்ணா. இது ஹைட்டு 10 அடி வந்துருங்கண்ணா. ஆனா இவரை பத்தி சொல்லணும்னா இவர் தாங்க எங்க குடோனோட ரொம்ப செல்ல பிள்ளைண்ணா. இவரை கேட்டு தானே எங்க குடோனுக்கு அடிக்கடி அதிகப்படியான மக்கள் யங்ஸ்டர்ஸும் சரி இல்ல ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல ஒரு காலத்துல வச்சவங்களும் சரி அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கணேசானே இவரை சொல்லலாம்ண்ணா.
எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு விதமான ஆளுங்கெல்லாம் பார்த்து வைப்பாங்கண்ணா. ஆனா இதுல எல்லா ஏஜ்டு பீப்புள்ஸும் இந்த கணேசாவை ரொம்ப விரும்புறாங்கண்ணா. நார்மலான மாடல்னா சோஃபா திண்டுல உட்காந்துட்டு இருக்க மாதிரியான மாடல்னா. ஆனா இது நம்ம அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டதுல 10 அடி தானே. ஆனா இது நம்ம கிட்ட இப்போ இன்னும் இது ஒரு அடிச்ச பீஸும் பெயிண்ட் பண்ணாத ஒரு பீஸும் ஒன்று இருக்குங்கண்ணா. யாராவது புக் பண்ண விருப்பம் உள்ளவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்ட கலர்ல வந்து நல்ல விதமா நம்ம இன்னொரு மாடல பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனா இது இல்லைண்ணா, இன்னும் வெயிட்டிங்ல இருக்குங்கண்ணா. இப்ப கேரளால இருந்து வந்து பார்த்துட்டு போயிருக்காங்கண்ணா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 குடோன் இருக்குன்னு சொல்லிங்களா. இது பெரிய குடோன்ல இது ஒரு சின்ன ரூமுங்கண்ணா. இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 4 அடியில இருந்து இதுல இருந்து 7 அடி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க புது மாடல்ஸ் இருக்குங்கண்ணா. 4 அடியில இருந்து 7 அடி வரைக்கும் எல்லாமே இருக்குங்கண்ணா. ஆமாங்கண்ணா, எல்லாமே பெயிண்ட் பண்ணி வச்சுங்கண்ணா. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் இருக்குண்ணா. இந்த ஜிகினா ஒர்க்கு, இந்த லட்டு கம்மறது, அது இதுன்னு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குங்கண்ணா. மீதி எல்லாம் ஓரளவுக்கு வேலை எல்லாம் முடிஞ்சதுங்கண்ணா. ஆனா 4 அடியில இருந்து 7, 7.5 வரைக்கும் நம்ம கிட்ட இந்த குடோன்ல இங்க இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபுல்லாவே நமக்கு 8 அடி வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா. இதுல எல்லாருமே விரும்பக்கூடிய நம்ம பெருமாளோடய நம்ம கணேசா இருக்கிற மாதிரி 3 வகத்துல 2 வகத்துல 8 அடியில எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ல வேணும்னாலும் எல்லாருமே விரும்புற மாதிரியான மாடல்ஸ் எல்லாமே இருக்குங்கண்ணா. சோஃபால உட்காந்துட்டு இருக்க மாடலு, குதிரை ரதம் இருக்குங்கண்ணா. நம்ம அந்த காலத்து போருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஊதுகுலான்னு சொல்லுவாங்கண்ணா, அதுல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, மத்தாளத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இப்ப யங்ஸ்டர்ஸ் விரும்பக்கூடிய எல்லா மாடலும் நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா.